அப்படின்னு அர்த்தம். வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற தண்ணீரில் தேவன் நம்மளை மேய்க்கல, அது அழகாக சைலண்டாக இருக்கிற நீரோட்டத்தில் கர்த்தர் நம்மளை அழகாக நம்மளை தேங்கின தண்ணியில் தேவன் நம்மளை பாதுகாப்பாக நடத்துகிறார். புஷ் பண்ணி நடத்துறதில்ல. யாக்கோபு சொல்கிறான், என் ஆடுகளை நான் தள்ளி அதை நான் ரொம்ப ஃபோர்ஸோடு நடத்தினா அவைகள் மாண்டு போகுமே அப்படின்னு யாக்கோபு சொல்கிறான், லாபானுடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது. அப்போ தேவன் நம்மளை ஆடுகளை ஒரு புஷ் பண்ணியோ நம்மளை வந்து மேய்க்கிறவர் இல்லை, நம்மளை சாஃப்டாக ஜென்டிலாக அழகாக தேவன் நம்மளை சாஃப்டாக நடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றின்னு சொல்லும்போது ஆத்துமாக்கு எபிரேய வார்த்தை நேபேஷ் அப்படின்னு அர்த்தம். தேற்றி என்பதற்கு ஷோப் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆத்துமாவை தேற்றி அப்படின்னா நேபேஷ் என்ற வார்த்தைக்கு லைஃப், ஜீவன்ற அர்த்தம். தேற்றி என்பதற்கு ஷோப், SHUWB. ஷோப் என்பதற்கு திருப்பி கட்டுகிறவர், ரிப்பேர் செய்கிறவர், ரெஃப்ரெஷ் பண்ணுறவர், ரெக்கவர் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தமா. அப்படின்னா நம்முடைய லைஃபை, ஜீவனை கர்த்தர் திருப்ப கட்டுறார், சுகத்தை திருப்பி கட்டுறாரு. ஸோ எல்லா விதமான சூழ்நிலையும் கர்த்தர் திருப்பி, இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கட்டுறார், ரிப்பேர் பண்ணி சரி செய்கிறார், ரெஃப்ரெஷ் பண்ணுறாரு, நம்மளை புத்துணர்ச்சியாக மாற்றுகிறார் அப்படின்னு அர்த்தமா ஆத்துமாவை தேற்றி. அதெல்லாம் எது மூலியமாய் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம் இது பண்ணுறாரு, அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் இது பண்ணுறாரு, நம்மளை நீதியின் பாதைகள் நடத்துகிறார். நீதியின் பாதைகள் அப்படின்னா எபிரேய வார்த்தை சொல்கிறாங்க திக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குவா அப்படின்னா மலை உச்சியில் இருக்கிற ஒரு இடம். இன்னொரு அர்த்தம் மகால் அப்படின்னு சொல்கிறாங்க, MAGAL, மகால் அப்படின்னா அது மலை உச்சியை அடையாளப்படுத்துது. திக்குவா என்பதற்கு விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. அப்போ ஒரு ஆட்டை எப்படி நடத்துகிறார் அப்படின்னா நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்படின்னா புல் மேய விட்டுட்டே சுற்றி 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 மலை உச்சியில் தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். இது டீட்டெயிலாக வந்து இத்தனை வரலாறு நம்ம பார்த்தோம். 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்படின்னு. அப்போ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தாவீது எதில் நடந்திருக்கிறான்? ஒலிவ மலைக்கு போகிறான், அப்சலோமுக்கு தப்பி. அப்சலோம் என்பது யார் அப்படின்னா அவனுடைய சொந்த மகன். அவனே தாவீதை அப்பாவை கொலை பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? தாவீது அப்சலோமுக்கு தப்பி இன்னொரு இடத்துல கீலேயாத் என்கிற ஒரு இடத்துல அவன் ஓடி போய் ஒளிகிறான். அங்கே இருக்கும் பொழுது அங்கே சில பேர் பராமரிக்கிறாங்க. அது பராமரிக்கும் பொழுது அப்போ போகிற இடம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப மரண இருளில் நிறைய சூழ்ந்து இருக்கிற ஒரு இடம். ஏன்னா எதை சுற்றி போகிறோம் அப்படின்னா நிறையா இந்த பக்கம் வந்து ஹினோன் பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் கீதரோன் பள்ளத்தாக்கு, 2 பள்ளத்தாக்கும் அது முடிகிற ஒரு இடம். ஸோ நிறைய எலும்பு கூடுகள், நிறைய பாறைகள், விஷப்பூச்சிகள் நிறைய இருக்கிற ஒரு இடத்துல அவன் நடந்து கொண்டு போயிருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பிலீஃப், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அது எங்கே போய் சேரும்னா அது கிழக்கு வாசல் இருக்கிற எருசலேமுக்கு போய் சேர்ந்து முடிகிறது. அந்த கிழக்கு வாசலில் என்ன ஸ்பெஷல் எருசலேமில் அப்படின்னா அங்கே நிறைய கல்லறைகள் இருக்குமா. அதை விலை கொடுத்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் புதைச்சா இந்த கல்லறையில் தான் சாகும், இங்கே தான் நான் புதைக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது அது எந்த பக்கம் தான் வருவார் அப்படின்னா கிழக்கு வாசல் ஒலிவ மலைக்கு வழியாக தான் அவர் அந்த மலையில் தான் ஏறி போனார். அப்போ அப்படியே தான் நான் எப்படி போனேனோ அப்படியே தான் நான் திரும்பி வருவேன்னு சொன்னதுனால இந்த ஒலிவ மரத்தில் மலையில் தான் தேவன் இங்கே வாசம் பண்ணுவார், இங்கே தான் ஃபஸ்ட்டு இறங்குவார். அதனால் அந்த பகுதியில் இருக்கிற கிழக்கு வாசல் பக்கமாக இருக்கிற எருசலேமில் தான் அங்கே வருவார். அதனால் அங்கே என்னை புதைங்க, ஃபஸ்ட்டு நான் தான் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு எழுந்து கொள்ளணும். அதனால் எல்லாரும் அங்கே புதைக்கிறாங்களாம். அப்போ தாவீது நடக்கும்போது அந்த கல்லறையை பார்த்து இது என்னுடைய கல்லறை இல்லை, இது ஃபஸ்ட்டு ஒரு நிழல் மட்டும்தான், நான் போகிற இடம் ஒலிவமலை அங்கே இருக்கிறது, அங்கே எருசலேம் இருக்குது, தேவனுடைய வாசஸ்தலம் தேவாலயம் அங்கே இருக்குது, நான் போகிற சேருகிற இடம் அது தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அதனால் நடுவில் எது வந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை, அது ஒரு நிழல். அதான் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஷேடோ ஆஃப் டெத் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ அது வந்து மரணத்தின் நிழல் தானே தவிர அது நிஜம் கிடையாது. கல்லறை என்பது அது நிழல். மரணம், நான் இங்கே புதைக்கப்பட மாட்டேன், நான் ஆயுள் நாள் ஃபுல்லாக தேவனோடு நான் வீற்றிருக்க போகிறேன், என்னை கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் என்னை கிருபையும் நீடித்த ஆயுளை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் சீக்கிரத்தில் நான் சாக மாட்டேன். அது வந்து ஒரு நிழல். மரணம் என்பது ஒரு நிழல், வியாதி என்பது ஒரு நிழல், கடன் என்பது ஒரு நிழலாக இருக்கிறது. அதை என்னை தொட முடியாது, என்னை அது கவிர்க்க முடியாது. நான் நிஜத்தில் வாழ்கிறவன், தேவன் என்னை நிஜத்தில் கொண்டு போய் நிறுத்தப் போகிறார், என்னை நல்ல வாழ்க்கையில் தேவன் என்னை நிறுத்தப் போகிறார், என்னை சுகமான வாழ்க்கையில் தேவன் என்னை நிறுத்தப் போகிறார். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு பிலீஃப். என்னன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவர் நம்மளோடு கூடவே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். கோல், ஆபிரகாம் கோலை வச்சிருந்தான், ஆசீர்வாதம் பெற்றான். யாக்கோபு கோல் வச்சிருந்தான், ஆசீர்வாதம் பெற்றான். மோசே கோலை வச்சிருந்தான். ஸோ எதிரிகளுக்கு, சத்துருகளுக்கு தேவன் ஒரு நீதியை சரி கட்டுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கோலினாலே அவனை திருப்திப்படுத்துகிறார்ன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ தாவீது கோல் எடுத்துன்னு போகுதான் கோலியாத்தை வென்று முடித்தான் பாருங்க. ஸோ கையில் வந்து கூழாங்கல் இருக்குது, 5 கூழாங்கல், இந்த பக்கம் கோல் இருக்குது. அப்போ கோல் இருக்கிறதுனால வெற்றி பெற்றான், சத்துருக்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்தார். அதே தடி வந்து நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது.
கிடையாது. அது தேவன் நம்மளுக்கு உணவு கொடுக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருந்தாலும் மரங்கள் இலைகள் இருந்தாலும் தடியை எடுத்து அதை சாய்த்து நம்மளுக்கு உணவு ஊட்டுகிறார். கீழே விழுந்தாலும் தடியினாலே நம்மளை தூக்கி நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார்ன்றத நிறைய காரியங்கள் இந்த கோலும் தடியும், இது நான் சுருக்கமாக சொல்கிறேன், கோலும் தடியும் என்னை தேற்றும்ன்றதில் நிறைய அர்த்தங்களை தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு ஏன் மரநிலையின் பள்ளத்தாக்கில் நடக்கணும் அப்படின்னா, நீ நடந்து போனால் தான் அடுத்தது எங்கே போய் உட்கார முடியும்? பந்தியில் போய் உட்கார முடியும். வீட்டிலேயே உட்காந்து எனக்கு கல்யாண சாப்பாடு வேணும்னா அது வரவே வராது. அப்போ பந்திக்கு போகணும்னா நடக்க ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியில் நம்ம இருக்கணும்னா இந்த உபத்திரவத்தில், இந்த வியாதியில், இந்த இக்கட்டான நேரத்தில், இந்த சூழ்நிலையில் நம்ம நடக்க பழகணும். என்னால் நடக்க முடியலன்றதான் சாக போகிறாங்க. என்னால் நடக்க முடியல தான் நான் எரிஞ்சுன்னு சாவுறேன். இந்த நாள் நடக்க முடியலன்றதான் நான் விஷம் வச்சு சாவுறேன். என்னால் நடக்க முடியலன்றதுனால தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முடிவை அவங்க தேடி போகிறாங்க. அப்போது அதில் நடக்க நம்ம பழகணும். தேவன் அதான் சொல்கிறார், அதில் நடந்து பழகு. அது ஜஸ்ட் ஒரு நிழல் நினச்சிக்கோ. அந்த உபத்திரம் ஒரு நிழல் மாத்திரம்தான். இட் இஸ் எ ஷேடோ ஆஃப் டெத்து மட்டும்தானே தவிர அது உண்மை பொருள் அல்ல, அது ரியல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னு 5ஆம் வசனத்தை இன்றைக்கி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் பாருங்கள். 5ஆம் வசனம் ஃபுல்லாக பார்க்குறது கிடையாது, மேலே இருக்கிற அந்த சென்டென்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இது மட்டும் தான், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் சத்துருக்களுக்கு முன்பாக. இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு தொலைஞ்சு போன ஆட்டுக்கு, பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கிற ஒரு ஆட்டுக்கு இதுதான், ஆடு தான் பாடுது. அவர் என் மேய்ப்பராக இருக்கிறான், தாட்சி அடையேன், புல்லுள்ள இடங்களில் மேய்த்தனை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்ற மரநிலையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், எனக்கு கோலும் தடி என்னை தேற்றும். ஆடு நல்லா பாடுது. இப்போ என்ன சொல்லுதுன்னா, அதே ஆடு என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை ஒரு பந்தி ஆயிடுத்து போகிற. ஆட்டுக்கு எதுக்கு சத்துரு? அதுவும் பந்தியில் போய் உட்கார வைக்கிறார். அவள் பந்தியில் உட்காந்தா பக்கத்தில் நம்ம ஏதாவது பந்தியில் போனால் பக்கத்தில் ஆடு உட்காந்து ஏன் சாப்பிட்ருக்குதா? அப்படி ஆடு பக்கத்தில் உட்காந்து நமக்கு சாப்பிட்ருக்கும் போது பே என்ன பே அப்படின்னு எதனா சொல்லி நம்ம என்ன பார்த்துக்கிறோமா? நீ சோறு சாப்பிடு, நான் நீ சோறு சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வாழை இலையை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுமா? அது நடக்கவே நடக்காது. அப்போ ஆடை பற்றி சொல்லலை, ஆடுகளாக இருக்கிற ஜனங்களை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சத்துருக்கள் முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். அப்போ காயப்பட்ட ஒரு ஆட்டை, ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாட்டிக்கொண்ட ஒரு ஆட்டை தன்னுடைய இச்சையினாலும் ஆசையினாலும் சில எடுத்த விபரீதமான முடிவுகளினாலும் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டது நிமித்தம் அப்படிப்பட்ட தொலைந்து போன ஒரு ஆடை தேவன் எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போன அந்த ஆட்டை என்ன நம்ம பண்ணுறாரு? இவர் போய் தேடி கண்டுபிடிச்சி, தொலைஞ்சு போனது ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாரு தெரியுமா? அங்கே ஒரு மேடு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மேட்டில் கூட்டிகிட்டு போய் அந்த மேடு மேலே அதுக்கு பிடிச்சமான புல்கட்டுகள், தாவரங்கள், கனிகள், எது அந்த ஆட்டுக்கு ரொம்ப பிடிக்குமோ ருசிகரமான சில உணவுகளை அங்கே ஆயத்தப்படுத்தி நீ மேய்ஞ்சிக்கொள் அப்படின்றார். ஸோ இவ்வளோ அழகாக என் தேவன் ருசியுள்ள பதார்த்தங்களை கர்த்தர் இங்கே மேலே இவ்வளோ வச்சிருக்கிறாரு. இது தெரியாமல் நான் எது ருசியாக இருக்கும்னு நினச்சனோ பாவத்தை, நான் எது ருசியாக இருக்கும்னு நினச்சனோ என்னுடைய சுயமாய் தோன்றுகிற சில விஷயங்களை எது ருசியாக இருக்கும்னு நினச்சி சில புல்லை பார்த்து நான் பள்ளத்தாக்கில் போய் நான் விழுந்துட்டேனே, அதை காட்டிலும் என் தேவனே, என் மேய்ப்பரே எனக்கு ருசிகரமான சில வார்த்தைகளை, வாழ்க்கையை தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரு. இதை நான் மிஸ் பண்ணிட்டு நான் இப்படி போய் ஒண்டியாய் போய் இப்போ நான் நொண்டியாய் வந்திருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்ற மாதிரி அந்த ஆடு சொல்லுது. ஆனாலும் நல்ல மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி போகிறார். தொலைஞ்சு போன ஆட்டை தேடி போகிறார். காயப்பட்டிருக்கிற ஆட்டை தேடி அரவணைக்கிறார். ஸோ ஆண்டவரை விட்டு மீறி போன, சிதறி போன, மேய்ப்பனின் சத்தத்துக்கு சிதறி போன ஆட்டை தேடி இவரே நடந்து போய் அதை தூக்கிட்டு வராரு பாருங்க. அதுதான் இங்கே மேய்ப்பனே அருமையாக சில விஷயங்களை கொடுக்குறாரு. ஸோ நாம் சகல நன்மைக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய இயேசு மாத்திரம் தான், நம்முடைய மேய்ப்பன் மாத்திரம் தான். இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம், நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. அது மட்டும்தான் பாருங்கள், அவர் தான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் வழியை விட்டு நம்ம நகர்ந்து போனோம், எவ்வளவோ ஆண்டவரை விட்டு நம்ம விலகிலாம் போய் எவ்வளோ காரியங்களை நம்ம தோற்று போய் தான் நம்ம இருக்கிறோமே தவிர ஆண்டவர்கிட்ட நம்ம வரதே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துட்ருக்குறோன்னா ஏசு எவ்வளோ நல்லவர்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்மளை எப்படி திருப்பி நம்மளை எப்படி உட்கார வச்சிருக்கோம், அவருக்கு நம்ம வேணுமா, நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கிறாராம். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது அதான் சொல்லிக் கொடுத்தேன். அவர் நம்ம மேலே அவ்வளோ நேசிக்கிறவராக இருக்கிறார். நாம் நேசிக்க மறந்ததுனால தான் லேட்டாக வருகிறோம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டோம். பிரசங்க டைம்லாம் முடியும் போது சில பேர் 8:30 வராங்க. இந்த வாரம் காலையில் பார்த்தேன் 8:30 மணிக்கு மேலே வராங்க. கிட்டத்தட்ட 7:45 பிரசங்கம் ஆரம்பித்தேன்னா 8:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகிருக்குது, 3/4 மணி நேரம் பிரசங்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் வரவங்களாம் இருக்கிறாங்க.
அப்போ தேவன் மேலே ஒரு நேசிப்பு, ஒரு ஸ்நேகம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தேவனை தேடி வருவார்கள், ஓடி வருவார்கள். அப்போ ஸ்நேகம் இருக்கணும் ஆண்டவர் மேலே. ஆனால் ஆண்டவர், நீ எப்படி இருக்கிறியோ, ஆனால் நான் என் ஸ்நேகத்திலிருந்து நான் விலகியே போக மாட்டேன். நான் எவ்வளோ உண்மை உள்ளவர், நான் உன்னை எவ்வளோ நான் லவ் பண்ணுறேன்றது ஆண்டவர் நம்ம மேலே காண்பிச்ச கிருபை. அதுதான், நான் அவ்வளோ ஸ்நேகிக்கிறேன், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் ஸ்நேகித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் நம்மளை அதிகமாய் ஸ்நேகிக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போனவர்கள் தேவன் பலனை கொடுக்குறார். சோர்ந்து போன ஆட்டுக்கு தேவன் பலனை கொடுக்குறாரு. பாருங்க, வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசு இருக்குது, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போச்சு. ஆனாலும் அந்த ஒரு வெள்ளிக்காசு தானே, ஒரு ரூபா தானே, அது போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீயானவளை விடல. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு மாப்பிள்ளை, அந்த காலத்து கல்ச்சர் பிரகாரம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண முன்னே 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. அந்த 10 வெள்ளிக்காசு எப்படி இருக்கணும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும், அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு மாப்பிள்ளை வரும்போது அந்த 10 வெள்ளிக்காசு காமிக்கணுமா. அப்போ 10 வெள்ளிக்காசு ஒரு மாதிரி துரு பிடிச்சு போய் தூசியும் குப்பமாய் அது ஒன்று காணாமல் போயிட்டாலோ இல்லை அழுக்காக இருந்தாலோ அந்த பொண்ணு யாரும் நினைக்கல, அந்த மாப்பிள்ளையை நினச்சே பார்க்கல. ஏன்னா மாப்பிள்ளை நினப்பு இருந்தாதான், ஒரு லவ் மாப்பிள்ளை மேலே இருந்தாதான் என்ன ஆகும், அந்த வெள்ளிக்காசு, ஐயோ என் மாப்பிள்ளை எனக்கு கொடுத்துட்டு போய்கிறாரு, என் காதல் எனக்கு கொடுத்து போயிருக்கிறார், என் நாயகர் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னு அதை தொடச்சி ஷைனிங் பண்ணி அதை பத்திரமா வச்சுப்பா. ஆனால் அது மேலே ஒரு நாட்டமே இல்லை அப்படின்னா மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்போ கேட்கும்போது ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சாலும் சரி, இல்லை அது அழுக்காக இருந்தாலும் சரி, அதை பார்த்த உடனே மாப்பிள்ளை தெரிஞ்சிடுச்சு, ஓ பொண்ணுக்கு என்ன பிடிக்கல, கிளம்பி போயிடுவான். அதனால தான் அந்த பொண்ணு அந்த வெள்ளிக்காசு காணான உடனே, ஐயோ என் கல்யாணமே நின்றுமே, மாப்பிள்ளை வருவார், இருக்கிற 9 வெள்ளிக்காசு நான் காட்டினா என்ன சொல்லுவார், இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் நீ இருக்கிறியா, அப்போ என் மேலே கவனமே இல்லையா, என் மேலே அன்பே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவார். அதனால ரொம்ப துயரப்பட்டு என்ன பண்ணுறா, வீட்டை விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி கட்டில்களெல்லாம் போய் பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்காசு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சு, என் வெள்ளிக்காசு கிடச்சிச்சு. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ₹1 எங்கன்னா தொலைஞ்சு போச்சுன்னா அது எங்கன்னா போட்டோம், ₹5 தொலைஞ்சு போனால் கூட, கீழே விழுந்தா கூட அதை எங்கன்னா பெருக்கும்போது எடுத்துக்கலாம், அவ்வளோ அனாவசியமாக இருப்போம். ஆனால் ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சா கூட பெருக்கி பக்கத்து வீட்டுக்காரங்க, எனக்கு நேற்று ₹1 தொலைச்சிட்டேன், ₹1 கிடச்சிச்சு பார்த்தியா எனக்கு, பக்கத்தில் போய் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஆனால் அவள் சொல்கிறான்னா என்ன அர்த்தம்னா, என் கல்யாணம் திரும்ப நடக்கும், என் மெய்ப்பன் என்னை தேடி வருவார், என் காதல் என்னை தேடி வருவார், என் மணமலன் என்னை தேடி வருவார், என்னை இப்போ சேர்த்துக்கொள்வார். ஏன்னா நான் இழந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்டேன், தொலைஞ்சு போச்சோன்னு நினச்சேன், இப்போ எனக்கு கிடச்சிச்சு. அது எவ்வளோ கொண்டாடி சந்தோஷப்பட்டு அங்கே ஒரு ட்ரீட் நடந்திருக்கும், அங்கே ஒரு பார்ட்டி நடந்திருக்கும். அப்போ வெள்ளிக்காசு தொலைஞ்சதுக்கு அங்கே ஒரு பார்ட்டி. அதே போல தான் வேற ஒரு உதாரணம், தொலைஞ்சு போன ஒரு ஆடை தேடி கத்தர் போகிறார். ஆட்டை தேடின உடனே அங்கே ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க சிநேகிதருக்கு மெய்ப்பனுக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அந்த மெய்ப்பன் ஒரு சந்தோஷப்படுகிறார். அங்கே ஒரு பார்ட்டி நடந்திருக்கும். அதே போல தான் கெட்டகுமாரன் அவன் பேர் கெட்டகுமாரன் இல்லை, இளையகுமாரன் தான். அது கெட்டகுமாரன் சொன்னால் அது நேராக அங்கே நீங்கள் அட்ரஸ் பண்ணிப்பீங்க, அதனால தான் கெட்டகுமாரன் சொல்லிட்டேன். அப்போ கெட்டகுமாரனும் கூட இளையகுமாரனும் கூட அப்பாவை விட்டு தூரம் ஓடும் பொழுது மறுபடியும் திரும்ப வரும்போது அவனுக்காக ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி அப்படியே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அவன் பாவத்தையும் இவர் எண்ணாம ஓடி போய் கழுத்தை கட்டி பிடிச்சி, அதான் அப்பாவுடைய ஸ்நேகம், அதான் அப்பாவுடைய அன்பு. இதை பற்றியே அப்பாவுடைய அன்பை பற்றி நான் நடத்தின ஒரு சீரியஸ் பாருங்கள். அதில் இளையகுமார் ஓடி, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறது கூட டைம் முடியல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்ததே போதும் அப்படின்னு என்ன நம்ம பாவத்தை அறிக்கையிட்டாலும் ஆண்டோடைய காது கேட்காது. அவர் ஓடி வந்து நம்ம கழுத்தை கட்டி பிடிச்சி, நீ வந்தால் மட்டும் போதும், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு வந்து உள்ள புது ட்ரெஸ்ஸை கொடுத்து, நீதியின் சால்வை கொடுத்து, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, முத்திரை மோதிரத்தை கத்தர் கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, ஆளுமையை கொடுத்து, அவனுக்கு நல்ல கன்றுக்குட்டியை அடித்து போடுறார். ஊருக்கே பீஃப் பிரியாணி ஆக்கி போடுறார். அவ்வளோ இது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, கெட்டகுமாரனை பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஏன்னா அவன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான், அவனுக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா ஊருக்கே பீஃப் பிரியாணி போடுறான், சாப்பிடாம இருப்பாங்களா? எல்லாம் வந்துட்டாங்க, பிடிச்சவங்க பிடிக்காத எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அந்த இளையகுமாரனை பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனாலும் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் அப்பா என்னை மகிமைப்படுத்தினார். அந்த ஒரு சந்தோஷம். அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது, காணாமல் போன ஆடு கிடைச்சவன ஒரு பார்ட்டி நடக்குது. எலியாவும் எசபேல் ராணிக்கு பயந்து போய் சூரச்செடியில் போய் படுத்துக்கொண்டான். அங்கே சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போனதுக்கு கர்த்தர் பார்க்குறாரு, தூதனை அனுப்பி எழுப்பி, எழுந்திரிப்பா, உனக்கு அப்பமும் கறியும் இருக்குது. கறி பர்கரை கொடுக்குறார். ஏன்னா அப்பம் வந்துடுச்சு, கறியும் கொடுத்துட்டார். அப்போ அப்பம் நடுவில் கறியை வச்சு சாப்பிட்டுக்கலாம், அது ஒரு பர்கர். அந்த காலத்தில் பர்கர் கொடுத்துருக்கிறார். எல்லாம் அங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். அப்போ காக்கா மூலியமாக மெக்டொனால்ட்ஸ்லேருந்து வருது, கேஎஃப்சிலேருந்து சிக்கன் வருது. அவருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறார். 40 நாள் அதோட பலத்தினால் நடந்து போகிறார். சோர்ந்து போனவங்களுக்கு கர்த்தர் அங்கே சாப்பாடை கொடுக்குறார். அப்போ பந்தியை கொடுக்குறார். அப்போ
அப்போ எசபேல் ராணிக்கு கர்த்தர் கொடுத்தார். எசபேல் ராணிக்கு பயந்து போனவனுக்கு எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே போல் மேவி போசேத் அவனும் எங்கேயோ இருக்கிறான், ஆனால் தாவீது கூட்டி வந்து பந்தி இருக்க வைக்கிறார். தாவீது அணியில் பந்தி இருக்குது. மேவி போசேத் தாவீது எதிரி தான், ஆனாலும் ஃப்ரெண்டோட பையன்றதுனால உடன்படிக்கை பண்ணிட்டதுனால மேவி போசத்தை உட்கார வச்சு பந்தியை கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்களா, அப்போ எல்லாருக்கும் கர்த்தர் பந்திகளை உட்கார வைக்கிறார். ஏன்? சத்துரு இருக்கும்போதே பந்தியில் கர்த்தர் உட்கார வைக்கிறார். உன் சத்துரு இருக்கிறார்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பந்தியில் உட்கார. நீ பந்தியில் உட்காரதான் அவங்களை அசிங்கப்படுத்துற. இதுதான் தேவன் சொல்றார். அப்போ சத்துருகள் இருக்கும் பொழுது, சத்துருகள் பெருக்கும் பொழுது அங்கே போய் உட்காந்து சாப்பிடுன்றார். அப்போ சத்துரு போன பிறகு நான் சாப்பிட்றாண்டவரே, இல்லை சத்துருவை நீங்கள் நாசம் பண்ணிடுங்க ஆண்டவரே, அவங்கள இல்லாமல் பண்ணிடுங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் துவங்குறேன், நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்படி இல்லை. சத்துரு இருக்கும்போதே, அவங்களுக்கு பழி தீக்காத முன்னாடியே, அவங்க நல்லா இருக்கும்போதே நம்ம பந்தியில் உட்கார்ந்து இளைப்பாறுதலாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா எனிமிஸ், நம்ம எதிரிகள் முன்னாக நம்ம ரெஸ்ட் எடுக்க நம்ம பழகணுமா. எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணணும்னா அதை அனுப்பிச்சிட்டு இது செஞ்சு முடிச்சாதான் நான் பந்தியில் உட்காருவேன் அப்படின்ற தாட் மட்டும் இல்லாமல், அந்த ஒரு யோசனை மட்டும் நான் திங்க் பண்ணாமல், அவங்க எல்லாம் இருக்கும்போதே நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், நல்லா இளைப்பாருவேன் அப்படின்னு பின்னாடி ஒரு வசனத்தை, பயங்கரமான வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். அதனால் எப்படி இருக்கணும்னா, நம்ம எவ்வளோ வேலைகள் பலுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். சில கல்யாண வீட்டெலாம் பாருங்கள், உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னா, இல்லை நான் அதெல்லாம் கவனிக்கணும், அவங்கள கவனிக்கணும், இவங்கள கவனிக்கணும், நான் வந்து சாப்பிட இறங்கிட்டேன்னா அந்த வேலையெல்லாம் யார் கவனிக்கிறது? எப்பவுமே மாப்பிள்ளையோட அப்பா அம்மாலாம் சாப்பிடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம பேலன் இல்லாமல் எல்லாரும் கவனித்து போய் கடைசியில் சாப்பாடு இல்லையோ, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் அதுக்கப்புறம் ரொம்ப சோர்ந்து போய் அவங்க மயங்கிச்சு கீழே விழுந்து, அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிற வேலைங்க எல்லாம் பாதிக்கப்படும். அதுக்கு ஸ்டார்டிங்லேயே உட்காரும் போதே தெரியாமல் உட்காந்து எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், கடைசி வரைக்கும் தெம்பாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் உட்காந்து. அதான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போய் சாப்பிட்ருங்க. போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வேலை செய்யணும். வேலை இருக்குது, அவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், இல்லைன்னா நான் உட்காந்து சாப்பிட்டா எப்படி எல்லாம் திட்டுவாங்களே, அதெல்லாம் பார்க்காதீங்க. எல்லா வேலை இருந்தாலும் பந்தி ரொம்ப முக்கியம். பந்தி ரொம்ப இருக்கணும். ஏன்னா வரவங்க எவ்வளோ பேர், நம்ம பிடிக்காதவங்க வருவாங்க, பிடிச்சவங்க வருவாங்க, ஆனால் சாப்பாடு ரொம்ப முக்கியம். சோறு ரொம்ப முக்கியம். பாருங்கள், சோறு நல்லா சாப்பிடணும். ரொம்ப கோபம் வந்தாலும் நல்லா சோறு சாப்பிட்டு தூங்க. சோறு சாப்பிடாம மட்டும் தூங்கிடாது. அது சோத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. என்ன கோபம் வந்தாலும் வெக்கமே இல்லாமல் இருக்கிறாம்பார். ஆமாம், திட்டு எவ்வளோ வேணா திட்டு, சோறு சாப்பிடாம தூங்க மாட்டேன். எவ்வளோ வேணா திட்டிக்கோ, சோறு சாப்பிடாம தூங்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் நியமிச்சது. எவ்வளோ வேலைகள், பலுகள், பாரங்கள் இருந்தாலும் சாப்பிடாம மட்டும் தூங்கக்கூடாது. சாப்பிட்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் சாப்பிட்டு தூங்கணும், சாப்பிடாம தூங்கக்கூடாது. ஆண்டவரை சாப்பிட்டு தூங்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் சாப்பிட்றது தான் பிடிக்கும்னா, மேய்ப்பனாக இருக்கிறேன் நான், இந்த ஆடு சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிக்கணும்னா, இன்னைக்கு உண்டான சாப்பாடு எனக்கு வந்தாகணும். காலையில், மதியானம், நைட்டு எனக்கு சாப்பாடை கொடுக்குற தேவன். எலியாவுக்கு எப்படி போஷித்தீரோ அதே போல் எனக்கு நீங்கள் போஷிக்கணும். நீங்கள் போஷிச்சாதான் என்னால் சாப்பிட முடியும். இந்த சவாலாக இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை காப்பாற்றுவார், நடத்துவார். அதனால தான் நீங்கள் சாப்பிடலன்னு வச்சுக்கலாம், அப்போ ஏதோ நீங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ யாரோ மூலிமா பாதிக்கப்பட்டுக்கிறீங்க, அதனால தான் சாப்பிடல அப்படின்னு அர்த்தமா? அப்போது பாதிக்கப்பட்டவங்கன்னு நீங்கள் எல்லாருக்கும் தெரிய நீங்கள் அவசியமே இல்லை. அவங்களால பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க பொழுது, ஏதோ ஒன்று நடந்துருக்குது பொழுது, குடும்பத்தில் ஏதோ சமாதானம் இல்லை பொழுது, அதனால தான் சாப்பிடவே இல்லை, அவங்க ஏதோ கோச்சிக்கிறாங்க பொழுது, அந்த வார்த்தை வெளியே வரவே கூடாது. நம்மளை பார்க்குறவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க, சிரிக்க வச்சாங்க, ஜாலியாக போயிட்டாங்க, சாப்பிட்டு போயிட்டாங்க, இந்த பேர் தான் நம்மளுக்கு வரணும். அதனால் போகிற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணிவிட்டு, சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு, இல்லை வெளியே எங்கேயாவது போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கேள்விட்டு, எனக்கு அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியா, கவனிச்சியா, அது பண்ணியா, எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று சண்டை இழுக்கணுமே இழுத்து விட்டுறாதீங்க. நீதிமான் போகிற இடம்லாம் சாந்தமும் அமைதியும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் இருக்க வேண்டுமா. போகிற இடத்துலலாம் பிரச்சனையாக இருக்கக்கூடாது, கலகத்தே நம்ம இருக்கக்கூடாது. அதான் தேவன் சொல்கிறார். அப்போது பிதாவானவர் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். பிதாவானவர் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அது யார் எழுதுறாங்கன்னா, தாவீது உட்கார்ந்து எழுதுறார். பிதா இயேசுவை பார்த்து நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதுறார். எங்கே எழுதுறாரு? பிதாவானவர் உட்கார்ந்துருக்கார். எல்லாம் எப்படி பார்த்துருக்கோம்? இயேசுவானவர் பேசுகிறார் மனுஷங்கிட்ட, இல்லை மனுஷன் தேவன்கிட்ட பேசுகிறார், இப்படி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாராம். என்ன விஷயத்தை சொல்கிறாரு பாருங்கள். சங்கீதம் 110 1ஆம் வசனத்தை பாருங்களேன். 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 110 1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, பார்த்தீங்களா, கர்த்தர் என்பது யாரு? பிதாவாகிய தேவன். கர்த்தர் என்பது அவரை தான் குறிக்கும். என் ஆண்டவரை நோக்கினா யாரு? இயேசு கிறிஸ்து.
அவர் தான் நம்முடைய ஆண்டவர், ரட்சகர், அவர் பேர். அப்போ இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை, பிதா இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். அப்போ பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த சீட்டு காலியாக இருக்குது சரிங்களா, காலியாக தான் இருக்குது, எனக்கு தெரியாதா அப்படின்றீங்களா, காலியாக இருக்குது. இப்போ பிதாவானவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இப்போ தயவுசெய்து உட்காருப்பா அப்படின்றார். உட்காந்துக்கோ அப்படின்னு. இல்லை, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, எவ்வளோ பேர் நான் முறியடிக்கணும் தெரியுமா, சத்துருக்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா. பிதாவானவர் சொல்கிறாரு, எப்பா உன்னுடைய சத்துருக்களை, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். பார்த்தீங்களா, இது இடது பக்கம் இருக்குது, அதனால் இது தூக்கின்னு வந்து நாங்கள் உட்காந்து டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாது, அதனால் புரிஞ்சுங்க, உங்களுக்கு வலது பக்கம் சரிங்களா அப்படின்னு நினச்சிக்கங்க. அப்போது தயவுசெய்து உட்காருப்பா, நான் சத்துருக்கள் என்ன பண்ணுறேன், உன் காலடியில் நான் கீழே போடுறேன், மரணத்தை நான் காலடியில் கீழே போடுறேன், உன்னை யாரெல்லாம் மிதிச்சாங்களோ எல்லாரையும் நான் காலுக்கு கீழே நான் கொடுக்குறேன், தயவுசெய்து உட்காருப்பா, உட்காருப்பா, நீ பொறுமையாக இருப்பா, கூலாக இருங்க, அமைதியாக இருங்க, உட்காருங்க. என்ன அமைதியாக இருங்க, என்ன உட்காருங்கன்னு இயேசு சொல்லவே இல்லை, கூலாக உட்கார வைக்கிறார். நீ ஃபஸ்ட்டு உட்கார், இளைப்பார், ஃபஸ்ட்டு அமைதியாக உட்கார், நீ உட்கார்ந்தா மட்டும் போதும், என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். நம்மளுக்கு இதே தான், ஃபஸ்ட்டு நீ உட்காருப்பா, நீ ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிடுப்பா, தயவுசெய்து சாப்பிடு, எவ்வளோ வேலைங்க இருக்க தான் செய்யுது, இன்னும் சண்டை போட வேண்டியது எல்லாமே நிறையா இருக்குதுப்பா, போராட்டங்கள் அதிகமாக இருக்குது, தயவுசெய்து உட்காந்து இளைப்பார், உட்காந்து ரெஸ்டட் சாப்பிடுன்றார். அப்போது பந்தியில் உட்காரணும் அப்படின்னு உடனே நீங்கள் சொல்லணும். எவ்வளோ மரணங்கள், வியாதிகள், மூட்டு வலிகள், தலைவலிகள், பிரச்சனைகள், கடன்கள், வியாதிகள், பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டாலும் பிசாசை பார்த்து சொல்லணும், ஏ வியாதியே, நான் உட்காந்து சாப்பிட போகிறேன், நான் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன், கடனே நீ எவ்வளோ என் மனசை போட்டு குழப்பினாலும், எப்படி ஆகுமோ தெரியலையே, நீ என்ன தான் குழப்பினாலும் நான் நிம்மதியாக உட்கார போகிறேன், என் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், நான் உட்கார்ந்தா போதும், எல்லா சத்துருக்களையும், மரணம் என்கிற சத்துரு, கடன் என்கிற சத்துரு, எல்லா விதமான போராட்டங்கள் என்கிற சத்துரு எல்லாம் கர்த்தர் என் காலடியில் கொண்டு வந்து போட போகிறாரு. நான் ஒன்றே ஒன்று பண்ணால் போதும், நான் நிம்மதியாக உட்கார்ந்தா போதும், நான் ரெஸ்ட்டில் இருந்தால் போதும், பந்தியில் இருந்தால் போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் என் காலில் கொண்டு வந்து விடுவார். பிள்ளைக்கு ஷூ மாட்டி விடணும்னா ரொம்ப கஷ்டம், அது ஓடினே இருந்துச்சுன்னா எப்படி ஷூ மாட்டுறது, இவங்க ஷூவை தூக்கின்னு ஓடுவாங்க, ஐயோ போட மாட்டேன், அவன் மட்டும் உட்கார்ந்தானா ஷூ கரெக்டாக நம்ம போட்டுடலாம். அதே போல் ஓடிக்கினே இருக்கக்கூடாது, வேலை 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 வேலை, அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அப்புறம் நீ சாப்பிடாம நீ வேலை செஞ்சால் பலனெல்லாம் போயிடுமே, நீ சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா செய்வே வேலை, அதான் அது முக்கியம், இந்த முக்கியம், அது வேலை, இந்த வேலை, அது நிறையா வேலைகள். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ வேலைதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மரணத்தை அவர் ஜெயிக்கணும், அந்தி கிறிஸ்து எழும்புவான், அந்த அந்தி கிறிஸ்து இன்னும் எழுவலை, இன்னும் அந்தி கிறிஸ்து எழும்பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவை சங்கிலினால் போட்டு கட்டணும். ரெண்டாவது வேலை, ஃபஸ்ட்டு என்ன வேலை, மரணத்தை ஜெயிக்கணும், ஏன்னா இன்னும் மரணம் ஜெயிக்கப்படலை, இன்னும் மரணத்தை முழுங்கணும். அவர் வந்தால் தான் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பட மரணத்தை முழுவதுமாய் அவர் நீக்க முடியும். அவன் மரணத்தை ஜெயிக்கணும், இன்னொன்று அந்தி கிறிஸ்துவை வீழ்த்தணும், அதுக்கப்புறம் ரகசிய வருகையில் அவர் வரணும், வந்து திருச்சபையை எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். ஏன்னா உபத்திர காலம் வரும் முன்னே திருச்சபை சபை மக்களை நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கப்புறம் அவர் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கணும், ஒன்றாய் மாற்றணும். அதுக்கப்புறம் உலகமே அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளணும். இவ்வளோ பெரிய வேலை, இதை விட யாராவது பெரிய வேலை இருக்குதா? ஆண்டவருக்கு இவ்வளோ பெரிய வேலை, கிட்டத்தட்ட 4 மெயினான வேலையை கர்த்தர் வச்சிருக்கார், இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார். அவரே வலது பாசத்தில் உட்காந்துக்கிட்டு இன்னும் வேலை முடிக்காமல் உட்காந்து பந்தியில் உட்கார்றாரு சொன்னால், நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கே நம்ம அப்படியே என்ன சொல்கிறோம், அப்படியே அந்த வேலைன்னே பலூன்னு நம்ம ஓடிடுறோம். ரெஸ்ட் எடுங்க, உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. டாக்டரை தான் சொல்லிடுறாங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா 3 நாள் பெட் ரெஸ்ட் எடு, அதை கேட்குறதே கிடையாது. உடனே சரியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, உடனே மாத்திரைலாம் தூக்கி போட்டுறது. ஒரு 5 நாளுக்கு ரெகுலராக மாத்திரை கொடுக்குறாங்கன்னா 5 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக முடிச்சாகணும். அது முடிக்காமல் சரியாச்சு அடுத்த மாத்திரைலாம் தூக்கி போட்டோன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அந்த பலவீனம் எங்கேயாவது ஒட்டின்னு இருக்கும், மறுபடியும் அது வரும். அது பூர்ணமாய் குணமாக்குறது தான் அந்த மருந்து மாத்திரைகள்லாம் அது கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 நாள்னாச்சும் எழுதி கொடுப்பாங்க. ஒரே வேலை சரியாச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க, மருந்து மாத்திரை கஷ்டப்பட்டு வாங்குறீங்க, அதுக்கு நம்ம பலனை என்ன பண்ணோம், ஐயோ வாங்கிட்டுமே, அது தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதே போல தான் நீங்கள் ஆண்டவர் நிறைய வேலைகள் இருக்குது, ஆனால் நம்ம இருக்கிற வேலை என்ன தெரியுமா, உட்கார்ந்து சாப்பிடணும், பந்தியில் உட்காரணும், ரெஸ்ட் எடுக்கணும், இளைப்பாறுதல். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை எங்கே பார்க்க முடியும்? நீ இது செய்யணும், பரிகாரம் செய்யணும்னா டிராக்டரை இழு, லாரியை பிடிச்சி இழு, பெட்ரோலே போடாத, அழகாக கண்டுபிடிச்சி ஆண்டவர் மனுஷனை மூளையை கொடுத்து பெட்ரோலை ஊற்றி அழகாக நீ சுலபமாக ஊற்றணும். லைட்டாக ஆக்சிலேட்டர் மிதிச்சுன்னா அவ்வளோ பெரிய கன வாகனங்கள்லாம் நகரும்.
அப்படிப்பட்ட வாகனத்தை நீ முதுகில் கட்டி இழுத்துன்னு தான் நீ போகணும் அப்படின்னு பரிகாரத்தெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. எவ்வளோ அற்புதமாக நாக்கை குத்திக்கோலாம் கொடுக்கல, மூக்கை குத்திக்கோலாம் கொடுக்கல, ரத்தம் வர மாதிரிலாம் கீரிக்கோ அந்த இடத்துல பறகு அப்படின்லாம் கொடுக்கல ஆண்டவர். நம்மளை எவ்வளோ அழகான வார்த்தை வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துக்கிறார். உட்காந்து சாப்பிடு, அது போதும், நிம்மதியாக உட்காரு. பைபிளை வச்சுக்கிறியா, வீட்டில் உட்காந்து நல்லா சப்பளங்கால் போட்டுக்கின்னு உட்காந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வசித்துக்கிட்டே இரு, உட்காந்துக்கிட்டே இரு. தேவன் அதை தான் சொல்கிறார், எளிமையான வாழ்க்கையை கொடுக்குறார். நீ அப்படி உட்கார ஆரம்பிச்சனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வியாதி உன் கால்கையில் இருக்கும், சாவு உன் கால்கையில் இருக்கும், கடன் உன் கால்கையில் இருக்கும், உபத்திரம் உன் காண்கையில் இருக்கும். எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு அது நீ வெற்றி சிறப்பாயின்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால் நாம் வெற்றியை சிறக்கணும்னா உட்காரணும். சொல்லுங்கள், நான் உட்காருவேன், இனிமே ஓட மாட்டேன், இனிமே சோர்ந்து போக மாட்டேன், இனிமே நான் அலைய மாட்டேன், இனிமே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறோம். இன்னிலிருந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. நிறைய பாரங்கள் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போடுங்க. கவலைப்படுகிறதுனால ஒரு ஜாதி முள்ளி எதனா வந்துருமா வீட்டுக்கு வெளியே, இல்லை முருங்காய் ஏதாவது தொங்கிடுமா ஒரு முளமாவது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. படத்தில் சொல்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது. நம்ம கவலைப்படுறதுனால ஒரு முழமும் கூட்ட முடியாது, ஒரு முழமும் இருக்க முடியாது. பாருங்கள், எதுவுமே முளைக்காது. அதனால் நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படும். டே தான் நாளைக்கு, ஐயோ நாளைக்கு விடிய போதே, மறுபடியும் என்னுடைய தொழிலை ஆரம்பிக்கணுமே. நாளை தினத்தை குறித்து தான் கவலைப்படும். நாம் அதை குறித்து கவலைப்படுறதில்லை. உட்கார வைக்க தான் தேவனுடைய வேலை. அதனால் உட்காருங்க, உட்காந்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் பார்க்குறாரு, உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வேலை சத்துருக்களை காலடியில் கீழே கடத்தணும். அப்போ தேவன் நம்மளை பிடிச்சி உட்கார வைக்கிறார். என் பிள்ளை நல்லா உட்கார்ந்தா தான் நான் ஷூ மாட்டி விட முடியும். அப்படி இல்லை நான் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் அவன் ஷூவே மாட்ட மாட்டேன். போ, அப்போ என்ன ஆகும், கல் குத்தும், மண் போகும்போது முள்ளுங்கள் குத்தும், அதுக்கு தான் அடிபடும். அப்போ நல்ல உட்கார்ந்தா நம்ம ஷூ மாட்டி விடுவோம். அதே போல் தான் கர்த்தர் நம்ம உட்கார்ந்தா நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். நம்ம உட்கார்ந்தா கர்த்தர் நம்மளை பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்ம உட்கார்ந்தா கர்த்தர் நன்மையான காரியங்களை கர்த்தர் திறப்பார். கர்த்தருக்குள்ளாக இளைப்பாறுதலாம். நமக்கு சாந்தமாக இருக்கணும், ரொம்ப பொங்கிடாதீங்க, ரொம்ப பதறக்கூடாது. நீதிமான் ஒரு காலத்திலும் பதறவே பதறான், விசுவாசி பதறான் என்று எழுதியிருக்கிறது. அதனால் பதறவே பதறாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, பி ரிலாக்ஸாக இருங்க, ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஐயோ எனக்கு ஒன்றுமே ஆகாது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உட்கார்ந்து நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம அப்படிப்பட்ட ஜாதியாக இருக்கணும். நரகமே சூழ்ந்திருந்தாலும் நம்ம உட்கார கற்றுக்கணும். பாதாளமே நம்மளை சூழ்ந்திருந்தாலும் உட்கார கற்றுக்கணும். கவலையிலே நம்ம புரண்டு அழக்கூடாது. நம்ம உட்கார்ந்து இளைப்பாற கற்றுக்கணும். இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தை மேய்ந்து கொள்வது, அவரிடத்தில் தியானமாக இருப்பது, ஜெபிப்பது தான் வசனங்கள். இப்படி ஒரு கிறிஸ்தவம் இருந்தானா நரகமே ஆனாலும் நரகத்திலே நாஸ்டா சாப்பிடுவாங்க, பாதாளத்திலே பாதாம் பால் குடிப்பாங்க. கவலையே இருந்தாலும் சொல்லுங்கள், ரைமிங் சொல்லுங்கள், நாங்கள் சொல்ல மாட்டீங்க. கவலையிலே இருந்தாலும் கபாப் சாப்பிடுவாங்க உட்காந்து. நல்லா வந்துச்சு, கபாப் சாப்பிடுவாங்க. இன்னும் என்னென்னமோ இருக்குதா சொல்லுங்க, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லலாங்க, நல்ல வாய்ப்பு. எதுக்கையா சொல்லலாம். அப்போ எவ்வளோ பெரிய சுனாமிலே நீச்சல் அடிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த வசனத்தை தான் தாவீது எழுதுகிறார். சங்கீதம் 23 என்ன எழுதுகிறாருன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை, என் சத்துருக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, யார் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ஒரு பந்தியை நான் உட்கார தான் போகிறேன். நம்ம என்ன நினச்சிட்டு வந்த வசனங்களை, என் சத்துருக்களுக்கு என் முன்பாக வருவாங்க, அவங்க வீட்டில் டைனிங் டேபிள் ரெடி பண்ணியிருப்பாங்க, நான் போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட போகிறேன், அந்த வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த சத்துரு இருக்கலாம், அது இருக்கலாம், ஓகே. ஆனாலும் அதை காட்டிலும் என் சத்துருக்கள் இருந்த போதிலும், பிரச்சனைகள் இருக்க போதிலும், மரணங்கள் இருக்க போதிலும், வியாதிகள் இருந்த போதிலும், கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்தால் கூட நான் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுவேன். அதான் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறாரு, நான் எல்லாத்தையும் காலில் கீழே கொடுக்குறேன் அப்படின்றார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொன்னாரோ அதே தான் நம்மளையே பார்த்து சொல்லுகிறதுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து தலைக்கு சொன்னா என்ன, சரீரத்துக்கு சொன்னா என்ன, எல்லாம் ஒரே அங்கமாய் நாம் இருக்கிறோம். அதை நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ப்ளீஸ் உட்காரு மகனே அப்படின்னு. அப்போ தாவீது இந்த வசங்களை எழுதுறதுக்கு என்ன அடையாளம், அந்த காலத்து ராஜாக்கள்லாம் யுத்தத்துக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆப்போசிட் ராஜா தோத்துட்டார் அப்படின்னு சொன்னால், தளபதியோ இல்லை ராஜாக்களோ தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள சங்கிலியில் போட்டு கட்டி அவங்கள அவமானப்படுத்தி இழுத்து வந்து இவங்க அரண்மனையில் அவங்கள கட்டி போட்டு அவங்க முன்பதாக ஒரு டேபிள் ஒன்று ரெடி பண்ணி நல்லா கறி சோறு சாப்பிடுவாங்களாம். கறியை நல்லா லெக் பீஸ்லாம் போட்டு கடிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள வெறுப்பேற்றத்துக்கு, அவங்கள நீ தோத்துட்ட நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்காக அந்த கறியை சாப்பிடுவாங்களாம். அந்த காலத்தில் அது வழக்கமாக.
அதே போல இந்த இடத்துல எந்த யுத்தத்துக்கு போனாரு தாவீது, ஏங்க இந்த வசனத்தை எழுதுறாரு? ஆட்டை பத்தியே எழுதிட்டு திடீர்னு அவர் என்ன பண்றாருன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு எழுதுறாரு. இது எப்படிங்க அப்படின்னா, அப்சலோம், இதை நான் உங்களுக்கு சொன்னேன், சங்கீதம் 23 எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது? அப்சலோமுக்கு தப்பி, தன்னுடைய மகனுக்கு தப்பி தாவீது அந்த மலையில போய் இறங்குறாரு, அங்கே ஒளிஞ்சு கொள்வதற்காக அந்த இடத்துல பாளையம் இறங்குறாரு. அப்போ அங்கே இருக்கும்போது தான் இந்த வசனங்களை எழுதுறாரு. ஏன்னா அதனால தான், நான் எவ்வளவோ தப்பி நான் ஓடி வந்தேன், மரணநிலையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், நீர் என் கூட இருக்கிறீர், உங்களுடைய சிலுவையின் நிழல் எனக்கு கூடவே இருக்குது, உங்களுடைய கிருபையின் தடி என்னோட கூடவே இருக்குது, அதனால நான் ஒரு பொல்லாப்புக்கும் நான் பயப்பட மாட்டேன். இந்த வசனங்களும் தைரியமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுதுறாரு, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எழுதுறாரு. இது எப்படி பொருந்தும்? ஏன் சத்துருக்கள் முன்பாக எப்படி பந்தியை, அவனே ஓடி இருக்கிறான், அப்புறம் எப்படி பந்தியை ஆயத்தப்படுத்துறது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, 2 சாமுவேல் எடுத்துக்கணும். 2 சாமுவேல் இதோட ஹிஸ்டரி நம்ம பார்க்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 சாமுவேல் 17:26 பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். அப்போ அப்சலோம், இஸ்ரவேல் ஜனங்கள், தாவீதுக்கு பிடிக்காத சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களே கொஞ்சம் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோம், யார் அப்சலோம்? தாவீதோட பையன், சரிங்களா? அப்சலோம் என்ன பண்ணுறான்? தாவீதுக்கு மோசம் பண்ணுறான், அவளை கொலை பண்ணும்படிக்கு வகை தேடிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அப்சலோமுக்கு தப்பி தான் அவர் போகிறார். ஆனால் இப்போ அப்சலோம் எங்கே வந்துட்டான்? அப்சலோமு இஸ்ரேல் ஜனங்கள் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். கீலேயாத் தேசத்தில் வந்துட்டாங்க. கீலேயாத் அந்த பாளையத்தில் வந்து இறங்கிட்டாங்க. அங்கேயே தான் இருக்கிறான். யார் பாருங்களேன், ஏன்னா தாவீது அங்கே தான் இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. அப்சலோம் படையோடு வந்துட்டான். 27, தாவீது மக்கனாய்மில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரர் தேசத்து ராப்பா பட்டணத்தினாகி சோபி என்னும் நாகாசின் குமாரன் லோதேபார் ஊரானாகி அம்மியலின் குமாரன் மாகீரும். இந்த மாகீர் பற்றி தான் நான் எடுத்தேன் ஒரு பைபிள் ஸ்டடியில். ஏன்னா மேவி போசத்தை ஒழிக்க வச்சு காப்பாற்றணுன்னே இந்த மாகீர் தான் தாவீதோட மச்சான் அவன். ரோகிலியும் ஊரானும் கீலேயாத்தனும் ஆகிய பர்சிலா. பார்த்தீங்களா, பர்சிலா என்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது 28, மெத்தைகளையும், பார்த்தீங்களா, மெத்தை, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி மட்டும் இல்லைங்க, சத்துருக்கள் முன்பாக மெத்தையை போட்டு படுக்க சொல்றார். மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயிரையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். எல்லாம் சாப்பிடுவதற்கு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பந்தி அங்கே பெருசாக பந்தி நடக்குது. என்னென்ன பயிற்றோ தானியங்கள் மாவு கோதுமை எல்லாம் பயங்கரமாக, நான் சப்பாத்தி ரொட்டி எல்லாமே வந்துடுச்சுங்க. ஃபுல்லாக தானியங்கள், அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் வந்துடுச்சு. வெண்ணெய் தேனு பால் கட்டி எல்லாமே வந்துடுச்சு. சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் தவணுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். யார் செஞ்சாங்கன்னா, கீலேயாத் ஊர்காரன் பர்சிலா பந்தியை ஒன்று ரெடி பண்ணிட்டான். அவன் தலைமையில தான் எல்லாம் நடக்குது. பர்சிலாவோட தலைமையில தான் எல்லாம் நடக்குது. அப்போ இந்த கீலேயாத் ஊர்காரன், அதே கீலேயாத்தில் யார் வந்திருக்கிறா? அவனுடைய சத்துரு அப்சலோம் வந்திருக்கிறான். அப்சலோம் கீலேயாத்தில் வந்துட்டான். அதே கீலேயாத்தில் பர்சிலா ஒரு பந்தியை ரெடி பண்ணிட்டான். இதை பார்த்து தான் தாவீது, என் சத்துருகளுக்கு முன்பாக, என் சத்துரு எங்கே இருக்கிறான்? இதே ஊரில் தான் இருக்கிறான். கீலேயாத்தில் தான் பாளையம் இறங்கிட்டான். இதே ஊரில் என்னைய அதே ஊருக்காரனான பர்சிலா மூலியமாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் எதிரி சீக்கிரமாக விழ போகிறான் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதுதான் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. இதை தான் தாவீது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி சங்கீதம் 23 அவர் எழுதுகிறார். அப்போ சத்துரு என்பது வியாதி, கடன், பிரச்சனை, சத்துருக்களாக கூட அது குறிக்கும் பாருங்க. அப்போ அவங்களுக்கு முன்பதாக அது பாரங்கள் அவ்வளோ சூழ்ந்திருந்தா கூட நாம் பந்தி இருக்கணும். அதுதான் கர்த்தர் கொடுக்குற நியமனம், கட்டளை. நீ நல்லா சாப்பிடணும், பந்தி இருக்கணும் ஆண்டவர் சொல்றார். அதே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியாவை பற்றி வாசித்தோம் பார்த்தீங்களா? எசேபேலுக்கு பயந்து அவன் போனான் பார்த்தீங்களா? அந்த ஒரு காரியத்தை வாசித்து முடிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17:9, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஏற்கனவே அவன் கஷ்டப்பட்டு தான் யோர்தானுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு என்ன ஆறு, அது கேரித் ஆற்றண்டில் தான் உட்கார்ந்துருந்தான். அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு காக்கா மூலியமாக என்ன பண்ணார்,
ஒரு டெலிவரி பாய், காக்கா வந்து அங்கே டெலிவரி பாய் ஆயிடுச்சு. அங்கே வந்து விடியற் காலத்துலேயும் சாயங்காலத்துலேயும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. அங்கெல்லாம் முடிச்சுட்டு பஞ்சகாலம் முடிச்சுட்டு மறுபடியும் ஆண்டவர் என்னை நல்லா வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே போகிறாங்க அப்படின்னா சீதோனுக்கு அடுத்த ஒரு ஊரில், சீதோன், அந்த ஊர் பேர் சீதோன். சீதோனுக்கு ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே போய் நீ வாங்கி சாப்பிடு. அந்த பொண்ணு ஏற்கனவே அங்கே ஏழை, அதையே கொஞ்சோண்டு வச்சுனுக்குது கலசத்தில் மாவு. அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அதை எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த அம்மா பெரிய ஒரு பணக்காரன் மாறிட்டாங்க. அப்போது சீதோனுக்கு போக சொல்கிறாரு. சீதோனுக்கு அங்கே ஒரு விதவையின் மூலியமாய் ஒரு பந்தியை ரெடி பண்ண வைக்கிறாரு. எப்படிங்க அது அப்படின்னா, எப்படி சாத்தியமாச்சு? இது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அதே சீதோனு ஊர்லேருந்து வந்தவ தான் எசபேல் ராணி. எசபேல் என்பதற்கு பிசாசு பிடிச்சவன் அர்த்தம். அப்போ ஆகாப் என்கிறவன் ஆகாதவளை கூட்டின்னு வந்துட்டுக்கிறான். அதனால் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு லைஃப். அதுக்கு பயந்து எசபேல் ஒரு லெட்டர் எழுதுறான். இதுக்கப்புறம் எலியாவை நான் பார்த்தேன்னா தலை உருள போகுது, தலை வெட்ட போகிறேன், சாகடிக்க போகிறேன்னு லெட்டர் எழுதிட்டா பாருங்க. அதுக்கு பயந்து எலியா ஓடிட்டார். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, எதுக்கு ஓடுற? சத்துருக்களை பாட்டு எதுக்கு நீ ஒளிற? உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு, எந்த சீதோனுடைய நாட்டிலேருந்து வந்த எசபேல் எலியாவை துரத்துச்சோ அதே எலியா சீதோனுக்கே மறுபடியும் கொண்டு போய் விதவையின் வீட்டில் ஒரு பந்தியை ரெடி பண்ணுறாரு. பார்த்தீங்களா? சீதோன் நாட்டில் தான் எசபேல் வந்தா, அதே சீதோன் நாட்டில் எதிரிகள் இருக்கிற இடத்துலையே தான் யார் இப்போ பந்தியை உட்கார்றது? எலியா அதே சீதோனில் பந்தியை சாப்பிடுகிறவராக இருக்கிறார். அதே போல தான் மோசேவும் ஊரே தேடிட்டு இருக்கு. எசபேல் தேடி அமைச்சிருப்பாங்க, போய் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே இஸ்ரேல் நாட்டில் எருசலேம் எல்லா இடத்துலையும் போய் தேடு, எலியா எங்கே இருந்தாலும் அவன் தலையை போய் வெட்டி கொண்டு வா ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆனால் தேவன் எப்படி ஒழிக்க வச்சார் பார்த்தீங்களா? எசபேல் ராணியோட சொந்த ஊருக்கே, அவன் வீட்டிலே, அந்த ஒரு சிட்டிலேயே என்ன பண்ணிட்டார்னா எலியா ஒழிக்க வச்சிட்டார். ஏன்னா தெரியாது பாருங்க, நம்ம பணத்தெல்லாம் எங்கே போய் ஒழிய வைக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுடைய ஸ்கூல் பேக்கில் தான் ஒழிக்க வைக்கிறோம். ஏன்? அதுக்கு ஸ்கூல் பேக்கே திறக்காது, அதுக்கு நோட்டுங்களே திறக்காது. அப்போ நம்ம பணம் எப்படி இருக்குமா? சேஃபாக இருக்கும். ஜோக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல் எலியாவை எங்கே ஒழிக்க வச்சிட்டாருன்னா, எசபேல் அவங்க சொந்த வீட்டிலே தேட முடியாது, அவங்க சொந்த ஊரில் தேட மாட்டாங்க யாராக இருந்தாலும். அதனால் நீ அங்கே போய் குடியிரு, எசபேல் எங்கே தேனாலும் நீ கிடைக்க மாட்டேன். அதே போல் மோசேவை தேடுறாங்க எல்லாருமே, எல்லாம் அடித்து எல்லா ஆண் பிள்ளையும் கொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பார்த்தாரு, நீ எங்கே தேனாலும் கிடைக்க மாட்டான். ஏன்னா உன்னுடைய சத்துரு எகிப்தை விடுதலையாக்குறவன், ஒரு விடுதலை நாயகன் உன் வீட்லேயே நான் வளர்க்குறேன். எகிப்திலே மோசே கத்தரை வளர்க்க செய்தார். சத்துருக்கள் இருக்கிற இடத்திலே மோசே அங்கேயே சாப்பிட்றான், பந்தி இருக்கிறான், அங்கேயே வளர ஆரம்பிச்சிட்டான், அங்கேயே பார்வோனுக்கு அகைன்ஸ்ட் அவன் மாற ஆரம்பிச்சிட்டான். அதான் கத்தர் சொல்றார், எங்கே சத்துருக்கள் இருக்கிறாங்களோ அங்கேயே தான் கத்தர் நம்மளை வாழ வைக்கிறார், அங்கேயே தான் நம்மளை உட்கார வைக்கிறார். அதுதான் சத்துருக்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து பந்தியில் உட்காரணும், அங்கே நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு கத்தர் சொல்கிறார். எவ்வளோ பில்ஸ் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது, தலை போகிற விஷயங்கள் நிறையா இருக்குது, குறைவுகள் நிறையா இருக்குது, சூழ்நிலைகள் இன்னும் அப்படியே மாறாமல் எவ்வளவோ இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டோடைய பிரசனத்தை என்ஜாய் பண்ணாமல் இருக்காதீங்க. ஆண்டோடைய பிரசனத்தை வேஸ்ட் பண்ணிடாங்க. கவலைப்பட்டு அது கட்டணும், இதை கட்டணும், இந்த குறை அந்த குறைன்னு சொல்லி சபையோட காரியங்களையும் ஆண்டோட பிரசனத்தை அனுபவிக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் தயவு செய்து உட்கார்ந்து பந்தியில் இருங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க, வலது பாசத்தில் உட்காருங்க, எல்லா சத்துருக்கும் நான் காலடியாக நான் போடுறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். பந்தின்னு சொல்லும் போது இன்னொன்று ஞாபகம் வருது, பந்தினாலே நம்முடைய திருவிருந்து தான். பந்திக்கு ஆயத்தமாகிற தேவன் சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ திருவிருந்து கர்த்தர் சொல்கிறார். அப்போ திருவிருந்து கூட ஒரு அர்த்தமாகும். அப்போ வியாதி நம்ம உடம்புல இருந்தாலும் இந்த பந்தியை நம்ம சாப்பிடும்போது உள்ள இருக்கிற வியாதி என்கிற சத்துரு அப்படியே நிர்மூலமாகுது, அப்படியே வியாதி காணாமல் போயிடுது. அதே போல தான் கடனும். இந்த சரீரத்தில், இந்த மைண்டில் நீங்கள் அப்பமும் திராட்சரசம் பருகும் பொழுது என்ன விதமான சத்துருக்களாக இருந்தாலும் சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மளுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் அர்த்தம். அப்போ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம பந்தி இருக்கணும் பாருங்க. அந்த பந்தி இருந்துட்டா போதும், நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுதான் ஆபிரகாம் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மெல்கிசேதேக்கு, பரவாயில்லப்பா நீ ஜெயிச்சிட்ட மாறா, நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னு உற்சாகமாக மெல்கிசேதேக்கு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இந்த உட்கார்ந்து சாப்பிடு, அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ சத்துருக்கள் பெருகியிருந்தாலும் இன்னும் சோதம் ராஜா ஒருத்தன் வருவான், அவனுக்கு நீ இணங்கி போயிடாத, அதுக்கப்புறம் வருவான், அவனுக்கு பரிசை கொடுப்பான். ஆனாலும் ஆபிரகாம் வாங்கவே இல்லை. அப்போ பார்த்தீங்களா? அப்போ ஒரு யுத்தத்தை முடித்த உடனே சத்துருக்கள் வரும் பொழுது மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்து பந்தி இருக்க செய்கிறாரு. இதே தான் கர்த்தர் நம்ம சொல்கிறார். ஸோ உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்றதை அடுத்த வாரம் நான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்தது உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இப்போ பந்தி ஆயத்தப்படுத்தினார். நீ ரெஸ்டேடு, நீ உட்கார்ந்த மட்டும் போதும். உன் சத்துருக்கள் உன் காலடி வருவாங்க. மரணம் உன் காலடி, வியாதி உன் காலடி, கடன் உன் காலடி, உன் நெருக்கங்கள் உன் காலடியில் வந்து உட்காராம். அதனால் அந்த சத்துருக்கு முன்பாக நீ பந்தியிரு, நல்லா சாப்பிடு. கர்த்தருடைய நித்தமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு விசுவாசி, நல்ல ஒரு ஆண்டவருடைய கிரியைகளை, வளர்ந்த நற்கிரியைகளை செய்கிற ஒரு விசுவாசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சும் போது காலையில் கை காலெலாம் உதிரல் எடுத்துக்கிச்சு. அதுக்கு அந்த நோய் பேர் வந்து என்ன எழுதிங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கின்சன்னா கால் கையெல்லாம் ஷேக் ஆகிட்டே இருக்கணும், உதிரும், தள்ளாடும், தளருகிற ஒரு வாழ்க்கை. கை காலும் தள்ளாடுது, உடம்பும் தள்ளாடுது, காலும் நிற்கலை, தள்ளாடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னு, ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசிக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படும் போது கூட இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஒருமித்து ஜெபிக்கலாம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடலாம், எவ்வளவோ ஜெபித்து பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த டிசீஸ் வெளியே போகிற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டிசீஸ் இருந்தாலும் நான் தொடர்ந்து திருவிருந்துக்கு நான் போயே ஆவேன், அப்பவும் திராட்சரசம் நான் பருகி கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து மாத்திரம் அவங்க பங்கு பெறுவாங்களாம். அப்பமும் திராட்சரசமும் அங்கே ஜோம் பண்ணி பாஸ்டர் கொடுக்குறத அதை வாங்கி பருகிட்டே வந்தாங்களாம். அந்த அப்பம் திராட்சரசம் குடிக்க 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 கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளாகவே அதே டாக்டர் அப்படிப்பட்ட நோய் இருக்கிற அடையாளமே இல்லை, கர்த்தர் மாற்றிட்டார். கால் கையில் நல்லா திடகார்த்தமாக மாறிச்சு, ஸ்ட்ரென்த்தாக மாறிட்டாங்க, ரொம்ப உறுதியாக மாறிட்டாங்க. சாட்சி கொடுக்குறாங்க அவங்க. அவ்வளோ பெரிய ஒரு சுவிசேஷம் அந்த இடத்துல பரவிச்சு. அது மூலிமா எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதான் நான் சொல்கிறேன், அந்த பந்தி நம்மளை சுகமாக்கும், அந்த பந்தி நம்மளுக்கு ஜெயத்தை உண்டாக்கும், அந்த பந்தி நம்மளுடைய சத்துருக்களை காலடிய விழ செய்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் உங்கள் சத்துருக்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டாம், வியாதியை கண்டு நீங்கள் புலம்ப வேண்டாம், கடனை நம்பி நீங்கள் தவிக்க வேண்டாம். எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னுடைய வார்த்தையில் இளைப்பாறுதலாக இரு, பைபிளை படிச்சுக்கிட்டே இரு, பிரசனத்தில் மூழ்கிரு, அவரே தியானிச்சு கொண்டே இரு, பந்தி இரு, உட்கார்ந்து ஆண்டவர் யார் என்று நீர் அறிந்து கொள். நீங்களே அமர்ந்திருந்து தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. பழிக்கு பழி அவர் வாங்குவார். நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் காலடியில் கொண்டு வந்து வைப்பார், கொண்டு வந்துடுவார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அடுத்தது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்க போகிறார், அந்தி கிறிஸ்து ஜெயிக்க போகிறார், ராஜ்யத்தை கட்ட போகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்க போகிறார், நம்மளை எல்லாம் கர்த்தர் தூக்கிட்டு போக போகிறார். இது எப்படி உண்மையோ அதே போல் உன்னுடைய சத்துருக்களும் உன் காலடியில் விடுவார்கள். உனக்கு எந்த பண கஷ்டமும் இருக்காது, எந்த நோய் நொடியும் இல்லாமல் கர்த்தர் உன்னை வாழ வைப்பது உறுதி. நம்முடைய வேலை ஒன்று தான், உட்கார்ந்து பந்தி இருக்கணும். இந்த வசனங்கள் நிறைவேறட்டும் உங்கள் வாழ்க்கையில். எவ்வளோ சத்துருக்கள் இருந்தாலும் அவளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இது தாவீது சொன்னது போல் நாமளும் இந்த நடைமுறையில் நம்ம கொண்டு வரணும். அதை நம்ம கொண்டு வந்தால் தான் கர்த்தர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார்ன்ற காரியம் அது நடக்கும். பாருங்கள், அடுத்த வாரம் வாங்க, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் யூ ஜீசஸ்.